அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, கணவர் அனுமதி இல்லாமல் மனைவி எந்த நிலையிலும் செல்லக்கூடாத இடங்கள் என்னென்ன, அதாவது ஆன்மீக குரு ஸ்ரீ சாணக்கியர் கூறும் ஒழுக்கம் சார்ந்த ரகசியங்கள் தான் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமண வாழ்க்கை தொடர்பாகவும் சாணக்கியர் சில வழிகாட்டுதல்களை அப்பொழுதே கூறியுள்ளார். அவற்றில் மனைவி சில சூழல்களில் தனியாக செல்லாமல் இருப்பது பாதுகாப்பு மற்றும் குடும்ப நலனுக்கானது, அதாவது குடும்பத்திற்கு நல்லது என்ற கருத்து இடம் பெறுகிறது. முக்கியமாக கணவன் மனைவி செல்லக்கூடாத இடங்களாக பண்டைய இந்திய அணியரான சாணக்கியர் எழுதிய சாணக்கிய நீதி நூல் அரசியல், பொருளாதாரம் மற்றும் ஒழுக்கம், நிர்வாகம் மற்றும் குடும்ப வாழ்க்கை தொடர்பான பல விஷயங்களை உள்ளடக்கியதாக அறியப்படுகின்றன. இந்த நூலில் இடம்பெறும் பல ஆலோசனைகள் அந்த கால சமூக அமைப்பு, பாதுகாப்பு சூழல் மற்றும் வாழ்க்கை முறையை கொண்டவை. திருமண வாழ்க்கை குறித்து பேசும் பகுதியில் குடும்ப நலன் மற்றும் தனிநபர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சில வழிகாட்டுதலுடன் இது இடம் பெறுகின்றன. முக்கியமாக அவற்றில் மனைவி குறிப்பிட்ட சில சூழல்களில் தனியாக செல்வதை தவிர்ப்பது நல்லது என்ற கருத்து காணப்படுகிறது. சாணக்கியரின் கருத்துப்படி, அறிமுகமில்லாத அல்லது பாதுகாப்பு குறித்து உறுதிப்படுத்த முடியாத இடங்களுக்கு தனியாக மனைவியானவள் செல்லாமல் இருப்பது ஆபத்துகளை தவிர்க்க உதவும். அதேபோன்று அந்த காலகட்டத்தில் நீண்ட தூரம் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் சவால்கள் நிறைந்ததாக இருந்ததால் அத்தகைய பயணங்களை நம்பகமாக துணையுடன் மேற்கொள்வது பாதுகாப்பானதாக கருதப்பட்டது. ஆகவே அமைதியுடன் இருப்பது நல்லது. மேலும் ஒழுக்கமற்ற அல்லது நம்பகத்தன்மை இல்லாத நபர்களின் சகவாசத்தை உடனடியாக பெண்கள் தவிர்த்து விட வேண்டும். தேவையற்ற தீய பழக்கத்தில் ஈடுபட்ட அந்த மாதிரியான மனிதர்களிடம் இரவு நேரங்களில் பேசுவதையே தவிர்த்து விட வேண்டும். இது பெண்களுக்கு மட்டுமல்ல, அனைவரும் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை நெறிமுறையாகவே பல ஆய்வாளர்கள் விளக்குகின்றனர். இதற்கு மேலாக சண்டை, கலவரம் அல்லது பதற்றமான சூழல் நிலவும் இடங்களுக்கு தேவையின்றி செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் சாணக்கிய நீதி குறிப்பிடுகிறது. முக்கியமாக சண்டை சச்சரவு, பொது இடங்கள் மற்றும் எந்த ஒரு எதையும் கடை வீதிக்கு சென்று விட்டு காட்டுப்பகுதியாக இருந்தாலும் அப்பொழுது நான் தனியாகத்தான் செல்வேன், சென்று வந்து விடுகிறேன், ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று நள்ளிரவு நேரங்களில் செல்வதையும் முக்கியமாக தவிர்த்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற தீய பழக்கங்களுக்கு மனிதன் ஆளாகி நிற்கிறான். நாமே அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். இதன் அடிப்படை நோக்கம் ஒருவரின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பதை தவிர பெண்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவது அல்ல என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அந்த காலத்தில் தகவல் தொடர்பு வசதிகள், பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருந்ததனால் ஆலோசனைகள் நடைமுறையில் முக்கியத்துவம் பெற்றிருந்தன. இன்றைய சமூகத்தில் இந்த கருத்துக்கள் அதேபடி நடைமுறை விதிகளாக எடுத்துக்கொள்ள கூடாது. பெண்களும் ஆண்களைப் போலவே கல்வி, வேலை மற்றும் அனைத்திலும் சம பங்கு வகிக்கும், வணிகம் மற்றும் தனிப்பட்ட பயணங்களில் சம உரிமையுடன் செயல்படுகின்றனர். இந்த கருத்துக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. நம்பகமான போக்குவரத்து, அவசர உதவி வசதிகள் மற்றும் விழிப்புணர்வு போன்றவற்றை அனைவருக்கும் அவசியமானவை. எனவே சாணக்கியர் இந்த ஆலோசனைகளை இன்றைய பெண்களின் சுதந்திரத்திற்கு எதிரான கருத்துக்களாக அல்லாமல் அக்கால சமூகம் மற்றும் பாதுகாப்பு சூழலை பிரதிபலிக்கும் வரலாற்று பார்வையை புரிந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் என கூறுகிறார். முக்கியமாக சாணக்கியர் பெண்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை வாரி வழங்கியுள்ளார் அவருடைய போதனை முறையில். குறிப்பாக பெண்கள் என்றாலே பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் எத்தனையோ முறை எடுத்து கூறுகிறது. சாணக்கியரின் சாணக்கிய நீதி நூலில் பெண்களுக்கு குணம், அறிவு மற்றும் புத்திசாலித்தனம் குறித்து பல கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. சாணக்கியரின் கூற்றுப்படி பெண்களுக்கு ஆண்களை விட அதிக அளவிலான புத்திசாலித்தனம், குறும்பு அல்லது தந்திர அறிவு, கூர்மையான சிந்தனை மற்றும் உணர்ச்சி வசப்படும் குணம் இயற்கையிலேயே அதிகம் என குறிப்பிடப்படுகிறது. சாணக்கியருடைய கூற்றுப்படி பெண்களுக்கு ஆண்களை விட 2 மடங்கு அதிகமாக உணவு உண்ணும் பழக்கமும்
4 மடங்கு அதிக வெட்கமும் 6 மடங்கு அதிக தைரியமும் 8 மடங்கு அதிகமான காமமும் உண்டாம். அதாவது உலகியல் விஷயங்களில் பெண்களின் புத்திசாலித்தனமும் தந்திரமும் ஆண்களை விட மிக அதிகமாக இருக்குமென கூறப்படுகின்றன. பெண்கள் எந்த ஒரு சூழலிலும் எளிதில் தங்களை மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் சூழ்நிலைக்கேற்ப சமயோஜிதமாக சிந்திக்கும் திறனும் கொண்டவர்களாகும். சாணக்கியருடைய காலத்தில் நிலவி வந்த சமூக சூழலின் அடிப்படையில் பெண்களின் புத்திசாலித்தனம் சில நேரங்களில் ஏமாற்று வேலைகளுக்கும் தந்திரங்களுக்கும் பயன்படுத்தப்படலாம் என்று எச்சரிக்கையும் அவர் விடுத்துள்ளார். இந்த கருத்துக்கள் பழங்கால சமூக அமைப்பின்படி கூறப்பட்டவை என்பதற்கு இன்றைய நவீன கால சமத்துவத்திற்கு ஏற்ற இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். சாணக்கியரின் இந்த சிந்தனைகள் காலத்தால் அழியாதவை என்றாலும் இன்றைய 2026ஆம் ஆண்டின் நவீன சமூகத்தில் பெண்களின் ஆற்றலும் அறிவும் எல்லா துறைகளிலும் தங்களை நிரூபித்து இந்த குறுகிய வரைகளை தாண்டி முன்னேறியுள்ளனர். சமூக சாணக்கிய நீதி மற்றும் அதில் பெண்கள் குறித்து கூறப்பட்டுள்ள தத்துவங்களை புரிந்து கொள்ள முக்கியமாக செயல்பட வேண்டும். சாணக்கிய பெருமான் எண்ணற்ற வழிகளை நம்முடைய பெண்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்பது இதில் தெரிந்து கொள்ள வேண்டும். சாணக்கிய பெருமான் கூற்றுப்படி பெண்களுக்கு ஆண்களை விட 2 மடங்கு அதிகமான உணவு உண்ணும் பழக்கம் இருக்கும் என்பதும், அதாவது எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாத தேவையில்லாத செயல்களில் ஈடுபடாமல் தந்திரமாக செல்வத்தை ஈட்டுவதில் வல்லவர்கள் என்றும் கூறப்படுகிறது. பெண்கள் கண்டிப்பாக இதனை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மிக முக்கியமாக இதனை மனதில் எடுத்துக்கொண்டு செயல்படுவதே மிக முக்கிய பங்கு வகிக்கும் என கூறப்படுகிறது. முக்கியமாக சாணக்கிய பெருமான் எண்ணற்ற நற்பலன்களை பெண்களுக்கு கூறியிருக்கிறார். திருமண வாழ்க்கை தொடர்பாகவும் சாணக்கியர் சில வழிகாட்டுதல்களை கூறியுள்ளார். அவற்றில் மனைவி சில சூழல்களில் எங்குமே செல்லாத இடங்களாக இருக்கின்றன. முக்கியமாக எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத இடங்களுக்கு கூட மனைவியானவள் செல்லக்கூடாது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். அவற்றில் மனைவி குறிப்பிட்ட சில சூழல்களில் தனியாக செல்வதை தவிர்ப்பது நல்லது என்ற கருத்து காணப்படுகிறது. சாணக்கியரின் கருத்துப்படி அறிமுகமில்லாத அல்லது பாதுகாப்பு குறித்து உறுதிப்படுத்த முடியாத இடங்களுக்கு தனியாக செல்லாமல் இருப்பது ஆபத்துகளை தவிர்க்க உதவுகிறது. அதேபோன்று அந்த காலகட்டத்தில் நீண்ட தூரம் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் சவால்கள் நிறைந்ததாக இருந்ததால் அத்தகைய பயணங்களை நம்பகரமான துணையுடன் மேற்கொள்வது பாதுகாப்பானதாக கருதப்பட்டது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.